வணக்கம். இன்னைக்கு நிறைய கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பியூட்ஸுங்கிறது, அதாவது பிரச்சனை அப்படிங்கிறது சாதாரணமாயிருச்சு. ஆனால் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் அவங்க நார்மல்சிக்கு வந்துட்டு திரும்புகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுது. எப்பவுமே ஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் எப்பொழுதுமே வந்துட்டு லாஜிக்கலா யோசிக்கக்கூடியவங்க, ஆனா பெண்கள் வந்து இமோஷனலா யோசிக்கக்கூடியவங்க. ஸோ நீங்க வந்துட்டு இமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட லாஜிக் புரிய வைக்கிற ட்ரை பண்றதும், வைஸ் வர்ஸா ஆண்கள் கிட்ட போயிட்டு நீங்க எமோஷன்ஸை போய் புரிய வைக்கிறதும் ரெண்டுமே வந்து ஒத்து வராத விஷயம். ஸோ இப்போ ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வருது, ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற பட்சத்துல யாருக்கு வந்துட்டு எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு வேலிடேட் பண்றதுக்கு முன்னாடி ஆப்போசிட் சைட்ல எந்த மாதிரியான உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ ஒருத்தங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு சண்டை போட்டுறாரு, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது, ஒய்ஃப் வந்து அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆயிருக்கும் போது போயிட்டு இல்லை நான் தான் சரி, நான் இது சரியாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னதான் லாஜிக்கலாக புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அங்கே அது எடுபடாது. பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து வேலிடேட் பண்ணியே ஆகணும். ஸோ ஆமாம், இந்த இடத்துல நீ வந்துட்டு இமோஷ்னலாக ஹர்ட் ஆயிருக்க, ஸோ அதை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், ஸோ இதுலேருந்து கடந்து வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த வேலிடேஷனும் அந்த அக்னாலஜ்மெண்ட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்தபடியாக அவங்க கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான லாஜிக் புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக கன்வே பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அட் அ டைமில் இந்த சைட்லையும் கத்துறது, இந்த சைட்லேருந்து கத்தி ரொம்ப வந்துட்டு ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் மற்றவங்களுக்கு வந்துட்டு புகுத்துற மாதிரி புரிய வைக்கணும்னு நினைச்சா அது வந்துட்டு வேலைக்கே ஆகாது. ஸோ ஒருத்தங்க எமோஷ்னலாக திங்க் பண்ணும்போது, ஒருத்தங்க லாஜிக்கலாக திங்க் பண்ணும்போது யாரு கொஞ்சம் அதிகமாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்காங்களோ ஒரு சைட்ல இருந்து அதை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுக்கும்போது மட்டும்தான் இது ரொம்ப காலத்துக்கு நீடிக்கும். இந்த மாதிரியான புரிதல் இல்லாதனாலதான் இப்ப வந்துட்டு நிறைய பேருக்கு டிவோர்ஸுங்கிறது வந்துட்டு காமன் ஆயிடுச்சு. சின்ன சின்ன விஷயங்களுக்குமே வந்துட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது கிடையாது. எதா இருந்தாலும் வந்துட்டு உடனுக்குடனே வந்துட்டு ஒரு அந்த விஷயத்த முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ்குள்ளதான் போறாங்க. ஸோ நம்மளோட அம்மா அப்பாவோட லைஃப் எல்லாம் வந்துட்டு இங்க நம்ம வேலைக்கே ஆகாது. பிகாஸ் அவங்க வாழ்ந்த காலகட்டம் வேற, அவங்களுடைய மனப்பாங்கு வேற. இப்பொழுது வந்துட்டு ரெண்டு சைட்லயும் ஈக்குவலான ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு. ஆணுக்காகட்டும் சரி, பெண்ணுக்காகட்டும் சரி, எல்லாமே வந்துட்டு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சோசியல் மீடியால ஆகட்டும் சரி, ஒரு படிப்பு, வேலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே காமனா இப்ப வந்துட்டு அவைலபிளா இருக்கிற காலகட்டத்துல யார் வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்க தான் தீர்மானிக்கணும். ஸோ இந்த சின்ன சின்ன புரிதல்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு உறவை வந்துட்டு லைஃப் லாங் எப்படி கொண்டு போகலாம், அதை சந்தோஷமா எப்படி ஒரு குடும்பமா அமைச்சுக்கலாம் அப்படிங்கறது வந்துட்டு நீங்க நிதர்சனமா பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிம்மதியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள இருக்கிற விரும்புறீங்க அப்படின்னா இந்த சண்டைகள்லாம் இல்லாம நிம்மதியா பீஸ்ஃபுல்லா அந்த ஃபேமிலி லைஃப் இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன விஷயத்த வந்துட்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ஆண்களாகட்டும் சரி, பெண்களாகட்டும் சரி, உணர்வுகள் வந்துட்டு காமன் தான். ஸோ அது எப்போ வந்துட்டு உணர்வளவுல ஹர்ட் ஆயிருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்ணி அந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் போதுதான் கண்டிப்பா அவங்க வந்து பூர்த்தி ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த மனநிறைவோட அந்த சைட்ல இருக்க என்ன பாயிண்டா இருந்தாலும் கேட்கறதுக்கு ரெடி ஆவாங்க. ஸோ இந்த அணுகுமுறையில நீங்க ஒரு ப்ராப்ளம்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ணி பாருங்க, வாழ்க்கையே இனிமையா போகும். நன்றி.